Hello friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி falafel. இது ஒரு சூப்பரான மிடில் ஈஸ்ட் ஸ்நாக்ஸ். இது டீ டைம்க்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் அவுட் சைடுல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். இதை நாம சென்னா வச்சு செய்ய போறோம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. falafel செய்யறதுக்கு ஒரு கப் சென்னாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக நம்ம வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவு மாற்றிக்கோங்க. அடுத்து இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 5 பூண்டு பல்லை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பூண்டு பல்ல இருந்தால் ஒரு 7லேருந்து 8 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக பல்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி எதுவும் நம்ம சேர்க்காம அரைக்கணும். இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த சென்னா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிருக்கணும். அடுத்து இதே மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்ச வெங்காயம் கொத்தமல்லியும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க சென்னாவோட ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. ஸோ இந்த ஈரப்பதத்தை குறைக்கிறதுக்காக நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நீங்கள் மாவு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபலாஃபலோட மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்புக்கு தட்டிக்கலாம். நான் இதை ஃப்ளாட்டாக இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் இதை தட்டிக்கோங்க. மீதி இருக்க எல்லா மாவையுமே நம்ம இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டினது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. எதுக்காக இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோன்னா, இது சில்லுன்னு இருக்கும் போது நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்லோவாக இது குக் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணாமல் குக் பண்ணிங்கன்னா டக்குன்னு வெளியெல்லாம் ப்ரௌன் ஆயிரும், உங்களுக்கு உள்ளே வந்து வேகாமல் போயிடும். அதுக்காக தான் நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஃபலாஃபல் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாம் ஃபலாஃபலில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமான எண்ணெயே போதும். இதில் நம்ம தட்டி வச்சுருக்க ஃபலாஃபல் எல்லாம் ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வைக்கும்போது கொஞ்சம் இடம் விட்டு விட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை மெதுவாக வச்சுக்கோங்க, இல்லைனா இது உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபலாஃபலில் நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃபலாஃபல் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபலாஃபல் 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயெல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் அண்ட் ஈஸியான ஃபலாஃபல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.